வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். கார்கில் வெற்றி தினத்தின் வெள்ளி விழாவையொட்டி நாளை கார்கில் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார் ஐக்கிய அரபு அமீரக பொருளாதாரத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல் மரி. தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். நாளை தொடங்குகிறது பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழா. முதல் முறையாக தண்ணீரில் விழாவை நடத்த திட்டம். சிவகாசி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் படுகொலை. 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ரஷ்யாவில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து. விமானி பரிதாபமாக உயிரிழப்பு. அடுத்த 3 மணி நேரத்தில் 30 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கார்கில் வெற்றி தினத்தின் வெள்ளி விழாவையொட்டி பிரதமர் மோடி நாளை கார்கில் செல்கிறார். 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் விஜய் திவாஸ் என்ற பெயரில் ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் 25வது கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சிகளையொட்டி பிரதமர் மோடி நாளை கார்கில் செல்கிறார். பின்னர் காலை 9:20 மணியளவில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்திய பின் எல்லையை பாதுகாக்கும் வீரர்களுடன் கலந்துரையாடி இனிப்புகளை வழங்க உள்ளார். தொடர்ந்து ஷின்குன்லா சுரங்கப்பாதை திட்டத்தை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைக்க உள்ளார். ஐக்கிய அரபு அமீரக பொருளாதாரத்துறை மந்திரி அப்துல்லா பின் தவுக் அல் மரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஐக்கிய அரபு அமீரக பொருளாதாரத்துறை மந்திரி அப்துல்லா பின் தவுக் அல் மரி அரசு பயணமாக சென்னை வந்துள்ளார். இவர் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கருத்தரங்கில் பங்கேற்றார். இதையடுத்து ஐக்கிய அரபு அமீரக பொருளாதாரத்துறை மந்திரி அப்துல்லா பின் தவுக் அல் மரி இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தார். அப்போது அமீரக மந்திரியை மு.க.ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். பின்னர் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான பாரிஸ் ஒலிம்பிக் நாளை தொடங்குகிறது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 33வது ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 5250 வீரர் வீராங்கனைகள் என மொத்தம் 10,500 பேர் கலந்து கொள்கின்றனர். மேலும் இந்த முறை ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக தண்ணீரில் தொடக்க விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 32 விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டியானது இந்திய நேரப்படி நாளை இரவு 11 மணிக்கு பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. இந்த விழாவானது ஸ்போர்ட்ஸ் 18 நெட்வொர்க்ஸ் சேனல் மற்றும் ஜியோ சினிமா OTT தளத்திலும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. சிவகாசி அருகே ஆணவ படுகொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகரை சேர்ந்தவர் மெக்கானிக் கார்த்திக் பாண்டி. இவரும் ஐயம்பட்டியை சேர்ந்த நந்தினியும் காதலித்து 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதல் திருமணத்திற்கு நந்தினியின் சகோதரர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். நந்தினி அதே பகுதியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு வேலை முடிந்து நந்தினி தனது கணவருக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த கார்த்திக் பாண்டியை சிலர் வழிமறித்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த கார்த்திக் பாண்டி ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் நந்தினியின் சகோதரர்கள் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த ஆணவ படுகொலை தொடர்பாக பாலமுருகன், தனபாலன் மற்றும் அவர்களின் நண்பர் சிவா ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்சியில் உள்ள மூத்த அமைச்சர்களில் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடி அடுத்த எம்ஜிஆர் திடலில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது எனவும் முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லாததால் மூத்த அமைச்சர்களில் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இங்க மக்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இது எல்லாம்
முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இங்க எதுவுமே நடக்காத வண்ணம் ஏதோ நல்லாட்சி நடக்கிறது போல இன்னைக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவர் வந்து பொய்யா சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இது மக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சமீப காலமா நீங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், வேஷ்டி சட்டை போடணும், அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியாளம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாரு, ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு. காரணம் என்ன தெரியுமா, அவரால் நடக்க முடியல, கை வந்து ஷேக் இருக்கு, அதனால நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்கு. அதனால மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்புல இருக்கார். அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட் பேக்கெட்டுக்குள்ள கையை வெளியே வச்சுட்டு அவர் கையை இப்படி அதிர்றது தெரியக்கூடாதுன்னு இன்னைக்கு செய்கிறாரு. அதனால நல்ல உடல் ஆரோக்கியத்தில் அவர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எனவே அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். பழனியில் நடைபெறவிருக்கும் உலக முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான செலவுகள் அனைத்தும் உபயதாரர்கள் மற்றும் அரசு நிதியில் செய்யப்படுவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலக முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்ற மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநாட்டிற்கான செலவுகள் அனைத்தும் உபயதாரர்கள் மற்றும் அரசு நிதியில் செய்யப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாநாட்டை பொறுத்தளவில் அதிக அளவிற்கு நன்கொடையாளர்கள் வருகின்றார்கள். அரசின் சார்பிலும் நிதி தருவதாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்தில் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அவரும் நிதியை அளிப்பதாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். நன்கொடையாளர்கள் அதிக அளவு வரவேற்கப்படுகிறார்கள். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பெரிய தொழிலதிபர்கள், முருக பக்தர்கள் அவர்கள் பெருமளவு நிதியை வாரி வழங்க தயாராக இருக்கின்றார்கள். முருகர் பக்தர்கள் மாநாட்டை பொறுத்தளவில் பழனி திருக்கோயில் நிதி இந்த முருக பக்தர் இந்த பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான ஓய்வறைகள், தங்குமறைகள் போன்றவற்றுடைய மராமத்து பணிகளுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தப்படுகிறது. முழுக்க இந்த மாநாட்டு பணிகளை பொறுத்தளவில் தமிழ்நாடு அரசும் நன்கொடையாளர்களும் இணைந்து முருகருக்கு சிறப்பு செய்யும். தூத்துக்குடியில் நடைபெற்ற வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கணினி வீட்டுமனை பட்டா கேட்டு அமைச்சர் கீதா ஜீவனிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிலையில் இந்த மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 90 பேருக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா இல்லாத 90 நபர்களுக்கு பட்டாக்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கீதா ஜீவன், கோவில்பட்டி பகுதியில் விமான பயிற்சி நிறுவனம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசியவர் இவ்வாறு தெரிவித்தார். அதே போல இப்பொழுது கணினி பட்டா இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் குடியிருந்து வருகிறாங்க. அவருடைய கரை பத்திரம் இருக்குது. ஆனா கணினியில் பதிவு செய்து அந்த பட்டாவை கணினி பட்டா இல்லாதனால அவங்க லோன் வாங்க முடியல. தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து பத்திரம் பதிவு செய்ய முடியல, விற்க முடியல. அதுல ஒரு பிரச்சனை இருந்ததுனால இப்பொழுது அந்த 11வது வார்டு 12வது வார்டு மக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்லும் போது அதை பார்வை நேரடியா சென்ற அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்கள் சேத்தான் காலனி, கோமதிபாய் காலனி, சுந்தரவேல்புரம், அம்பேத்கர் நகர், சக்தி விநாயகபுரம் போன்ற பகுதி மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தாங்க. அது போல 336 மனுக்கள் அன்னைக்கு பெறப்பட்டது. அதுல வந்து இப்பொழுது சரியாக உள்ள என்னது நம்ம ரெக்கார்டு சரியா உள்ள கிட்டத்தட்ட 90 பேருக்கு இன்றைய தினம் வந்து பட்டா வழங்கப்பட்டிருக்கு. வீடு உள்ள நபர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வீடுகளுக்கு அவருடைய இடத்திற்கே கள ஆய்வு செய்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதே போல நகரின் பிற பகுதியில் உள்ள மக்கள் கணினி பட்டா இதுவரை பெறாமல் இருந்தாலும் அதை அவங்களுக்கு நம்ம பெற்று தருவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தாங்கள் குடியிருக்க வீட்டுக்கு நாங்கள் உரிமை பட்டா இல்லாம இருக்கோன்ற மாதிரி முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்ட போது எல்லா இடமும் வழங்கி வருகிறார்கள். அது கடந்த நாள் கூட நம்முடைய மாண்பு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை சுற்றியுள்ள பகுதிக்கெல்லாம் வழங்கினார்கள். அதுபோல் நம்முடைய பகுதியிலும் கணினி பட்டா இல்லாத மக்கள் நீங்கள் விண்ணப்பிச்சு பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகவலை நான் மக்களுக்கு அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சென்னையில் நடைபெற்ற நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் கருத்தரங்கில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பசுமை தாயகம் அமைப்பின் நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சௌமியா அன்புமணி எழுதிய பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் தலையங்க உரைகளின் தொகுப்புகள் அடங்கிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்போது மேடையில் பேசிய அன்புமணி ராமதாஸ், 2 அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பொது இடத்தில் சந்தித்து பேசிக்கொண்டால் பணம் வாங்கிவிட்டான் என விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சௌமியா அன்புமணி, தர்மபுரி மக்கள் கைவிட்டாலும் தர்மபுரி மக்களை கைவிட்டு விடாது என எனது தந்தை அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். சேலத்தில் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் நியாய விலைக்கடை ஊழியரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவராக ஜெயக்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் மோரூர் நியாய விலைக்கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வரும் சந்திரன் என்பவரிடம் ஆடிட்டர்களுக்கு பணம் தர வேண்டும், எனவே 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என மிரட்டியுள்ளார். இதுகுறித்து சந்திரன் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதை அறிந்த ஜெயக்குமார் சந்திரனை தொலைபேசியில் அழைத்து தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் மேலும் அவரை வழிமறைத்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சந்திரன் தொலைபேசியில் ஆபாச வார்த்தைகளால் பேசிய ஆடியோ ஆதாரத்துடன் தீவெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த நியாய விலைக்கடை ஊழியர்கள் தீவெட்டிப்பட்டி போலீசாரை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, அதை தடுக்க முயற்சி பண்ணாங்க. அது மாதிரி வெளியே வந்து இது வந்து முன்னாள் தலைவர். இது வந்து இந்த தகாத வார்த்தை பேசி என்னை வந்து அடிச்சு பயன்படுத்தி நான் இப்போ ஹாஸ்பிட்டல் மைக்கில் இருக்கேன். இந்த விஷயம் வந்து யாருக்கும் வரக்கூடாது, நல்லாவே கண்டிப்பாக விஷயமா இருக்கு. இது வந்து முதல்வர் கவர்மெண்ட் எடுத்து செஞ்சு நல்லா மக்களுக்கு அப்படியே பாதுகாப்பளிக்கணும். லஞ்சம் கேட்டு 5000 ரூபாய் வருடம் 5000 ரூபாய் பணம் வேண்டும் என்று லஞ்சம் கேட்டு வேலைக்கு சென்றவரை வழிமறித்து சேல்ஸ் அமௌண்டை பிடுங்கி அபகரித்து தகாத வார்த்தைகளை திட்டி கொலை முயற்சி செய்து அவரை தாக்கியுள்ளார். அவரை கைது செய்து கோரி நாங்கள் எங்களுடைய சங்க பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் மூலமாக கோரிக்கை வைத்துள்ளோம். இது டியூட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. முன்னாள் தலைவர் ஜெயக்குமார், அனைத்து இந்திய அண்ணா திமுக முன்னாள் தலைவர் ஜெயக்குமார் என்பவரை உடனடியாக கைது செய்து அரசு பேருந்தில் பயணிக்கும் இளம் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த நடத்துனரை சென்னை நொளம்பூர் மகளிர் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு செல்லும் அரசு பேருந்தில் அண்ணாதுரை என்பவர் நடத்துனராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் திருமணமாகி கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ள வனிதா என்பவருடன் பழகி அண்ணாமலை அவரை திருமணம் செய்து சென்னை முகப்பேரில் வீடு எடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்த வனிதா அண்ணாதுரையின் கைபேசியில் பல பெண்களின் ஆபாச புகைப்படங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து வனிதா தனது 2ஆம் கணவர் அண்ணாமலையிடம் கேட்டபோது வனிதாவின் வயிற்றில் எட்டி உதைத்து கர்ப்பத்தை கலைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வனிதா அண்ணாதுரையின் தொலைபேசியை எடுத்து சம்பந்தப்பட்ட எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அண்ணாதுரை 5 திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒவ்வொரு பெண்ணும் வெவ்வேறு மாவட்டத்தில் உள்ள பெண்கள் என்றும் அவர்கள் அனைவரும் அரசு பேருந்தில் பயணித்து வந்த பெண்கள்தான் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அண்ணாதுரையால் பாதிக்கப்பட்ட 3 பெண்கள் ஒன்றிணைந்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முகப்பேர் நலம்பூர் மகளிர் போலீசார் அண்ணாதுரையை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் அவர் பணி செய்து வந்த அரசு பேருந்து நடத்துனர் வேலையையும் நீக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பஸ்ல பயணிக்கிற போது பழக்கமானாரு. அவர் பேசும்போது எங்க ஊருக்காருன்னு சொன்னாரு. சரி, ஓகே, நம்ம ஊருக்காரு நாங்க பழக்க நாளடைவில் மாறி எனக்கு யாரும் இல்லை, அவங்க நல்லா பார்த்துக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன், நான் கவர்மெண்ட் 6 மாசம் கண்டுபிடிச்சானே அவருடைய போன் எடுத்தேன். அவருடைய போன் எடுத்து பார்க்கறதுக்கு தெரியும் நிறைய பொண்ணுங்களோட ஒரு கான்டாக்ட்ல இருந்தது. அதே இல்லாம நிறைய பொண்ணுங்க வந்து தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து நான் சண்டை போட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதே மாதிரி பஸ்ல பயணிக்கிற பொண்ணுங்களுக்கு அவரால பாதுகாப்பு இல்லை. அவர் வந்து போக்குவரத்து வந்து இருக்குது. சில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய பெண்களை தப்பா யூஸ் பண்றாரு. கடலூரில் 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மேலக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த முதியவர் சாமிவேல் டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இவர் அதே பகுதியில் வீதியில் விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமியை வீட்டிற்குள் அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் முதியவர் சாமிவேலை போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருப்பூரில் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசிய அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் முத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வரும் ரவிச்சந்திரன் என்பவர் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகள் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து தலைமை ஆசிரியர் 1098 ஆன்லைன் உதவி மையத்திற்கு புகார் அளித்துள்ளார். மேலும் பள்ளி நிர்வாகம் சார்பில் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். பின்னர் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட ஆசிரியர் ரவிச்சந்திரனை காங்கேயம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தூத்துக்குடியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் ஒரு மகா சந்திப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சிறுதொண்டநல்லூரில் உள்ள அருள்மிகு முத்துமாலையம்மன் அரசினர் மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளி கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறுதொண்டநல்லூர், ஏரல், வாழவல்லான், உமரிக்காடு உள்ளிட்ட பல்வேறு ஊரினருக்கு கல்வி கொடை வழங்கி வருகிறது. இந்த பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவியரின் ஒரு மகா சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் 1954 முதல் 1966 வரை இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலர் விழாவில் கலந்து உரையாடி மகிழ்ந்து சிறப்பித்தனர். விழாவில் பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவை முன்னாள் மாணவர்கள் சுப்பையா, தூத்துக்குடி மாவட்ட மேனாள் தலைமை பொறியாளர் சொக்க ராமலிங்கம் மற்றும் கருத்த பாண்டி நாடார், பரம்பரை அக்தார், ஏரல் அருள்மிகு சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோவில் ஆகியோர் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கோவை விமான நிலையத்தில் உரிய வரி செலுத்தாமல் கொண்டுவரப்பட்ட 63 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவை விமான நிலையத்தில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சிங்கப்பூரிலிருந்து கோவை வந்த பயணி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தனர். அப்போது அவரிடம் 4 தங்கக்கட்டி மற்றும் தங்க நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த தங்க நகைகள் 854 கிராம் எடையும் 63.24 லட்சம் ரூபாய் மதிப்பும் கொண்டது என தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் நகைகளுக்கு உரிய வரி செலுத்தாமல் கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்தது. பின்னர் வரி ஏய்ப்பு செய்து தங்கம் உள்ளிட்ட பொருட்களை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரக்கூடாது என வருவாய் புலனாய்வு துறையினர் அறிவுரை வழங்கினர். தேனியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சீர் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட வடகரை பகுதியில் உள்ள KRB தெருவில் கடந்த 2 மாதங்களாக பாதாள சாக்கடை கழிவுநீர் தெருகளில் ஓடுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பல முறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் முன்னதாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சீர் செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளச்சேரி அருகே வீட்டை லீஸுக்கு விடுவதாக கூறி மூதாட்டியை ஏமாற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மூதாட்டி அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணை பகுதியை சேர்ந்த கௌதமி எனும் மூதாட்டி லீஸுக்காக வீடு தேடி வந்துள்ளார். அப்போது வேளச்சேரி கருணாநிதி தெருவில் உள்ள ராஜேந்திரன் என்பவரிடம் லீஸ் தொகையாக 3,50,000 ரூபாய் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட ராஜேந்திரன் வீட்டை கொடுக்காமல் அலைக்கழித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த கௌதமி நேரில் சென்று விசாரித்த போது வேறு குடும்பத்திடம் 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வீட்டை லீஸுக்கு கொடுத்தது தெரிய வந்தது. பின்னர் பணத்தை ராஜேந்திரனிடம் கேட்க முயற்சித்த போது அவர் தலைமறைவாகியுள்ளார். பின்னர் இது குறித்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் 3 வருடங்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் குறித்து உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மூதாட்டி கோரிக்கை விடுத்துள்ளார். அதான் 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 8ஆம் தேதி வந்து ஒரு கமிஷனர் பார்த்து கொடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்க்கு அனுப்புனாங்க. அவன் தகுந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ 2வது தடவை வந்துக்கிறேன் கமிஷனரை பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு. என்னுடைய வீட்டை விற்க 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி அது லீஸுக்கு போகிறதுக்கு 3 லட்சம் செக் போஸ்ட்டில் கருணாநிதி தெருவில் தியாகராஜன் விஜய் அவர்களிடம் கொடுத்ததுக்கு அதை வாங்கிக்கினேன். அவன் தலைமறை வாங்கி வீடும் கொடுக்கல, பணமும் கொடுக்கல. இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல. முகப்பேரில் இருக்கிறான்னு
அதனால் போலீஸில் புகார் கொடுத்து போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்காதனால நான் கமிஷனரை பார்க்க வந்திருக்கிறோம். கமிஷனர் ஐயா இதில் தலையிட்டு எனக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து என் பணத்தை பணக்காரருக்கு ஒப்படைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும். எனக்கு பணம் கொடுத்தவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதனுடைய இதுவும் என்னால் பொறுக்க முடியல. வீட்டு அட்ரஸ் தான் சொல்லிடுறேன். இருக்கிற இடம் தெரியல, முகப்பேரில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து மாதமானால் கரண்ட்டு பில்லுக்கு ஃபோனில் அனுப்பி அதில் கட்டிக்கிறான். 3 வீடை லீஸுக்கு விட்டு போயிட்டுக்கிறான். ஆனால் வீடு இருக்குதுங்க, என்னை ஏமாத்தின்னுக்கிறான். போலீஸ் போனாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் கோவையில் மாட்டு பண்ணைக்குள் புகுந்த காட்டு யானைகள் உணவுப் பொருட்களை ருசி பார்த்து உண்ணும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அன்னை இந்திரா நகரில் உள்ள மாட்டு பண்ணைக்குள் அதிகாலை 3:30 மணியளவில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் புகுந்துள்ளன. பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த மாடுகளுக்கான உணவுப் பொருட்களை உண்ணும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதனால் காட்டு யானைகளால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முன்பு வனத்துறையினர் அதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் கஞ்சா போதையில் அரிவாளுடன் பொதுமக்களை அச்சுறுத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் அருகே நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கஞ்சா போதையில் இருந்த 2 இளைஞர்கள் கத்தி மற்றும் வீச்சரிவாளுடன் புகுந்துள்ளனர். பின்னர் அங்குள்ளவர்களை மிரட்டியும் அங்கிருந்த இருக்கைகளை சேதப்படுத்திவிட்டும் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றுள்ளனர். மேலும் திருவந்திபுரத்திலிருந்து கடலூர் கம்மியம்பேட்டை வழியில் சென்ற பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டியதில் பிரகாஷ் என்பவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்ட பில்லாலி தொட்டி பகுதியை சேர்ந்த சூர்யா உள்ளிட்ட 2 நபர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே புறநகர் மாவட்ட கழக தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு, நியாய விலை கடைகளில் பருப்பு, பாமாயில் தட்டுப்பாட்டை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் அணி செயலாளரும் தமிழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நல்லதம்பி கலந்து கொண்டு தேமுதிக நிர்வாகிகளுடன் கருப்பு சட்டை அணிந்து கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இனி வருவது உலக செய்திகள். ரஷ்யாவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கிய விபத்தில் விமானி பரிதாபமாக உயிரிழந்தார். ரஷ்யாவின் தென்மேற்கே உள்ள கலுகா பகுதியில் Mi-28 ரக ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டு சென்றது. இந்த ஹெலிகாப்டரில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பெரும் விபத்து ஏற்பட்டது. பின்னர் உக்ரைன் எல்லையை ஒட்டி 93 மைல்கள் தொலைவில் வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரை ஓட்டி வந்த விமானி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை அந்நாட்டிலிருந்து வெளிவரும் டாஸ் மற்றும் இன்டர்ஃபாக்ஸ் ஆகிய 2 செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 30 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 30 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கடலூர், சேலம், கோவை உள்ளிட்ட 30 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினத்தின் வெள்ளி விழாவையொட்டி நாளை கார்கில் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் ஐக்கிய அரபு அமீரக பொருளாதாரத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தவுக் அல் மரி. தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். நாளை தொடங்குகிறது பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழா. முதல் முறையாக தண்ணீரில் விழாவை நடத்த திட்டம்.
சிவகாசி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞர் படுகொலை, 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ரஷ்யாவில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து, விமானி பரிதாபமாக உயிரிழப்பு. அடுத்த 3 மணி நேரத்தில் 30 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.